வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரோமானிய வரலாற்றோட ஆழத்துல புதைஞ்சு போன ஒரு கதை. நினைச்சு பாருங்க, ஒரு புனிதரோட கதை கிட்டத்தட்ட 1400 வருஷமா சரித்திர பக்கங்கள்ல இருந்து மொத்தமா மறைஞ்சு போயிருந்தா எப்படி இருக்கும்? வாங்க, அந்த மர்மமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, வாங்க இந்த ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சர்ச்சோட புனரமைப்பு வேலை நடக்கும்போது பூமிக்கு அடியில யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதையல் கிடைக்குது. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்க இந்த மர்மத்தோட முடிச்ச ஒண்ணா அவிழ்க்கலாம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். வருஷம் 1634 ரோம் நகரம் ஒரு பழைய சர்ச்சை புதுப்பிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அங்க வேலை செய்யறவங்களுக்கு பூமிக்கடியில ஏதோ ஒண்ணு தட்டுப்படுது. அது அந்த சர்ச்சோட வரலாற்றையே மாத்த போகுதுன்னு அப்பா அவங்களுக்கு தெரியாது. இந்த டைம்லைனை பாருங்களேன், சும்மா ஆசந்து போயிடுவீங்க. கிபி 228ல ஒரு பெண் உயிர் தியாகம் செய்றாங்க. கிட்டத்தட்ட 1400 வருஷம் கழிச்சு 1634ல அவங்களோட எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுது. எப்படி ஒருத்தர் சரித்திரத்திலிருந்து இவ்வளவு காலம் காணாம போக முடியும்? இந்த நீண்ட இடைவெளியில என்னதான் நடந்தது? இதுதான் இந்த கதையோட மையப்புள்ளியே. ஆனா இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னாடி ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இத கண்டுபிடிச்ச ஓவியர் பியட்ரோ டா கோட்டோனா இந்த புனித பொருள் மூலமா அந்த சர்ச்சை மறுபடியும் கட்ட தேவையான பணத்தை திரட்ட முடியும்னு நம்பினார். சோ இது வெறும் ஒரு ஆன்மீக கண்டுபிடிப்பு மட்டும் இல்ல, ஒரு நடைமுறை தேவையிலிருந்தும் தான் உருவாகியிருக்கு. சரி, கண்டுபிடிச்சது இருக்கட்டும். ஆனா அந்த எச்சங்களுக்கு சொந்தக்காரன்னு சொல்லப்படுற அந்த பெண் மார்ட்டினா, அவங்க உண்மையிலே யாரு? அவங்களோட கதை என்ன? வாங்க அவங்களோட கதைக்குள்ள போகலாம். முதல் பாகம், உயர்குடி அனாதை. ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டத்துல அசைக்க முடியாத நம்பிக்கையோட வாழ்ந்த ஒரு இளம் பெண்ணோட கதை இது. மார்ட்டினாவை பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு பெரிய இடத்து பொண்ணு. அப்பா ஒரு ரோமானிய தூதர். ஆனா சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டாங்க. தனக்கு கிடைச்ச மொத்த சொத்தையும் ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செஞ்சாங்க. எல்லாத்துக்கும் மேல தன்னோட கிறிஸ்தவ நம்பிக்கையை ரொம்ப தைரியமா வெளிப்படுத்தினாங்க. ஆனா அந்த காலத்துல கிறிஸ்தவரா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? பேரரசர் செவரஸ் அலெக்சாண்டரோட ஆட்சியில ரோமானிய கடவுள்களை வணங்க வறுக்கிறது மரண தண்டனைக்குரிய குற்றம். மார்ட்டினாவோட இந்த வெளிப்படையான நம்பிக்கை பேரரசுக்கே விடுக்கப்பட்ட ஒரு சவாலா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது அவங்க வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான, அதே சமயம் ரொம்ப கொடூரமான ஒரு பகுதி. அவங்க நம்பிக்கையை கைவிட மறுத்தபோது என்னாச்சுன்னு பார்ப்போம். அவங்கள கைது செஞ்சு ரோமானிய கடவுள்களை வணங்கச் சொல்லி கட்டாயப்படுத்தினப்போ மார்ட்டினா சொன்ன பதில் இதுதான்: உங்கள் போலியான சிலைகளை நான் வணங்க மாட்டேன். இந்த வார்த்தைகள் அவங்களோட அசைக்க முடியாத விசுவாசத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. அவங்களோட சோதனைகள் ஒண்ணுக்கொன்னு கொடூரமா இருந்துச்சு. முதல்ல கொடூரமா சவுக்கால அடிச்சாங்க. அப்புறம் பசியோட இருந்த காட்டு விலங்குகளுக்கு முன்னாடி போட்டாங்க. ஆனா கதைகளின்படி அந்த விலங்குகள் அவரை தொடக்கூட இல்லையாம். அதுக்கப்புறம் எரியற நெருப்புல தள்ளுனாங்க. அதுல இருந்தும் அவர் காயம் இல்லாம தப்பிச்சாங்க. ஒவ்வொரு சித்திரவதையிலிருந்தும் அவர் தப்பிச்சதால கடைசியா வாளால தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. அவங்களோட உறுதியையும் விசுவாசத்தையும் பார்த்த சில சிப்பாய்களுக்கே மனமாற்றம் ஏற்பட்டு அவங்களும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி மார்ட்டினாவோட சேர்ந்து உயிர் தியாகம் செஞ்சதா சொல்லப்படுது. சரி, இப்ப மறுபடியும் 1634க்கு வருவோம். மார்ட்டினாவோட கதை எப்படி காலப்போக்கில் மறைஞ்சு அப்புறம் எப்படி திரும்பவும் வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னு பார்க்கலாம். மார்ட்டினாவோட உயிர் தியாகத்துக்கு அப்புறம் அவங்க உடலை ரோம் நகருக்கு கொண்டு வந்து அடக்கம் செஞ்சாங்க. ஆனா பல 100 வருஷங்கள்ல அந்த இடம் எதுனே யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு புதையல் மாதிரி மறைஞ்சிருந்தது. 1634ல பியட்ரோ டா கோர்த்தோனா அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும். இந்த கண்டுபிடிப்பு அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அப்போதைய போப்பாண்டவரான 8ஆம் அர்பனே இதுல நேரடியா தலையிட்டார். அவர் அந்த சர்ச்சையை சரி செய்யறதுக்கு உத்தரவிட்ட மட்டும் இல்லாம புனித மார்ட்டினாவை புகழ்ந்து பாடல்களையும் எழுதினார். இது அவரோட மரபுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அப்போ இன்னைக்கு புனித மார்ட்டினாவோட மரபு எப்படி இருக்கு? ரோம்ல இருக்கிற சாண்டி லூக்கா இ மார்ட்டினா தேவாலயம் தான் அவங்களோட முக்கியமான ஆலயம். ஒவ்வொரு வருஷமும் ஜான்வரி 30ஆம் தேதி அவரோட திருவிழா நாள் கொண்டாடப்படுது. அதோட அவர் ரோம் நகரத்துக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் பாதுகாவலராக கருதப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தரோட நம்பிக்கையோட கதை முழுசா வெளிவர்றதுக்கு 1400 வருஷம் ஆயிருக்கு. இந்த கதை நமக்கு ஒன்ன ஞாபகப்படுத்துது. வரலாற்று பக்கங்கள்ல இன்னும் எத்தனையோ மர்மங்கள் புதைஞ்சிருக்கு. அப்போ நமக்கு தெரியாம நம்ம கால்களுக்கு கீழே இன்னும் எத்தனை கதைகள் வெளிவராம காத்திருக்குதோ?